தூங்கி எழுந்து நல்ல முகத்தில் விழி, காலங்காத்தால நல்ல விஷயங்களை பேசு, நல்ல காரியங்களை தொடங்கு என்பது காலங்காலமாக வீட்டில் பெரியவங்க சிறியவங்களுக்கு சொல்லி சொல்லி புளித்து போன சமாச்சாரம். கையில் தேநீர் கோப்பையோட கண்களை கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு சராசரி மனிதனும் கெட்ட விஷயங்களை கொட்டை எழுத்து தலைப்புகளோட தாங்கி நிற்கிற அன்றைய தினசரி பத்திரிகைகள் முகத்தில் தான் விழிக்கிறான். நகரத்தில் மட்டும் இல்லாமல் பட்டு தொட்டிகள்லையும் கூட இதே நிலை தான். முதல் பக்கமே துப்பாக்கி முனையில் 20 லட்சம் ஸ்டேட் பேங்கில் கொள்ளை, மர்ம கொலை, குடும்பமே இரத்த வெள்ளத்தில், 20 வயது கல்லூரி மாணவி ரயிலில் கற்பழிக்கப்பட்டாள் போன்ற தலைப்புச் செய்திகளுடன் தான் இருக்கிறது. உன்னிப்பாகவும் உற்சாகத்துடனும் படித்துவிட்டு பத்திரிகையின் மறுபக்கத்திற்கு வருகிறோம். 2.5 கோடி ரூபாய் லஞ்ச ஊழல், 2 மந்திரிகள் உடந்தை, 15 லட்சம் பெருமன அயல்நாட்டு கடிகாரங்கள் பிடிபட்டன, கடத்தல் மன்னன் தப்பிவிட்டான் என்று அதிர்ச்சியூட்டும் செய்திகளே தொடர்கின்றன. செலவழிக்கும் காசுக்கேற்ப வஞ்சமில்லாமல் இன்றைய பத்திரிகைகளில் சமூக செய்திகள், நம்மை போன்றவர்களோடு 2 மணி நேரத்திற்கு நல்ல பொழுதுபோக்கு, நாவல் படித்த திருப்தி அதில் கிடைக்கிறதே. கதையில் மசாலா சேர்த்து படிப்பதற்கு உப்பு உரைப்போடு செய்திகள் இருந்தாலும் எல்லாமே என்று அழுகி நாற்றமடித்து கொண்டிருக்கும் சமுதாய நடைமுறையின் நிதர்சன விளிம்புகளை தவிர வெறும் நிழல் பிம்பங்கள் அல்ல. வர்க்க கொடுமையும் வளர்ப்பு முறையும் ஈந்த வன் செயல்கள், அனைத்து விதமான ஊழல்களுக்கும் இழி செயல்களுக்கும் மூல காரணமே தனிமனிதனின் சுயநலம்தான். தன் சுகம் என்று வரும்போது சமூகத்தின் செல்வம் ஒரு சிலர் கைகளில் அவர்களின் தகாத சாமர்த்தியத்தினால் போய் சேருகிறது. ஒரு கட்டத்தில் இதுவே மற்றவரை வதைத்து உயரும் மனப்பான்மையை செல்வந்தர்களிடம் வளர்த்திருக்கின்றது. இதனால்தான் இயற்கை மனிதனுக்கு அளித்துள்ள வரப்பிரசாதத்தில் இன்று 80% 20% குறைவானவர்கள் கையில் இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முடிவு, சமூகத்தின் மிக பெரும்பான்மை வறுமையில் உழல்கிறது. இப்படிப்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுதான் வர்க்க ஆட்சி முறைக்கு வழிநடத்தி இறுதியில் புரட்சிக்கும் போராட்டங்களுக்கும் வித்திட்டது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுதான் இன்று நடக்கும் கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் காரணமாக அமைய காண்கின்றோம். சமூகத்தின் கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் சுரண்டி வாழும் சுயநலமிகளின் இரும்பு பிடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும் பலாத்கார முறையைத்தான் நக்சசிசம் என்று கூறுகிறார்கள். கொலை இங்கு சாதாரணமாக போய்விட்டது. தனிமனித அளவில் தங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று தெரியும் போது அதனை அரசு தட்டி கேட்காமல் இருக்கும்போதுதான் பெயரை கேட்டாலே நடுங்க வைக்கும் கொள்ளைக்காரர்களாக சில மாறிவிடுகின்றனர். பயங்கரமான கொள்ளைக்காரன் அல்லது கொள்ளைக்காரி உடைய ஆரம்ப வாழ்க்கை தரத்தை பார்த்தால் அது கரையற்றதாகவே இருக்கிறது. சமூகம் அவர்களுக்கோ அல்லது அவர்களின் குடும்பத்திற்கோ அநீதியம் இழைக்கும் போது அவர்கள் தடம் மாறுகிறார்கள். படங்கள் இரத்தம் தோய்ந்தவைகளாக போய்விடுகின்றன. சில கட்டுப்பாடுகளுக்குட்பட்டு இயங்கும் முந்தைய 2 தவிர மனிதனின் அற்ப ஆசைகளும் வஞ்சம் தீர்க்கும் நெஞ்சமும் கூட சிறு பெரும் திருட்டுகளுக்கும் கொள்ளைகளுக்கும் காரணமாக இன்று அமைந்ததாக காண்கிறோம். டெல்லி, மும்பை போன்ற பெரிய நகரங்களில் வழிப்பறி, கார், ஸ்கூட்டர் திருட்டு, வங்கி கொள்ளை நடக்காத நாளே இருக்க முடியாது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த இழி செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலோர் வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர்களோ அல்லது வறுமையும் அறியாமையும் தாண்டவமாடும் சேரிகளிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல. மாறாக பெரிய மனிதர்கள் வயிற்றில் பிறந்து பெரும் பணத்தில் பொருளும் கல்லூரி வரை படித்த நகரத்து இளைஞர்கள்தாம் நாளைய கயவர்களாக உருவெடுக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தை எந்த கொள்கையின் அடிப்படையிலும் அமைந்திருக்கவில்லை. இது ஒரு பண்பாட்டு மயக்கம் அல்லது ஒழுக்க பஞ்சத்தால் ஏற்பட்ட அவல நிலை. நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் அமைந்த வாழ்க்கையின் நெறிகளில் புடம் போடப்படாததன் விளைவு. இவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை கைதூக்கிவிட இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் அமைக்கப்பட்ட கண்ணிய வாழ்க்கையினால் மட்டுமே முடியும். அல்லாஹ் தன் திருமறையில் நியாயங்களை வைத்தே நல்லவற்றையும் தீயவற்றையும் பிரித்தறிவிக்கின்றான். தீயவற்றில் கூட எதற்கு மன்னிப்பு உண்டு, எதற்கு மன்னிப்பு கிடையாது என்று கூறுகின்றான். பஞ்சமா பாதகங்களில் கொலை முக்கியமானது. எந்த மனநிலையில் கொலையை செய்திருந்தாலும் கொலைதான் என்று இன்று கூறும் நீதி பரிபாலன சட்டங்களை அன்றே சொன்னது அல்லாஹ்வின் திருமறை. காரண ரீதியில் கொலையின் நியாய அநியாயத்தை ஆய்வது போல திருக்குர்ஆன் சில கொலைகளை தவிர்க்க முடியாதது என்று கூறுகிறது. அதே சமயம் சதி செய்து அநியாயமாக செய்யப்படும் கொலை மனித இனத்தை கொலை புரிவதற்கு சமம் என்று பொருள்பட கீழ்கண்டவாறு கூறியிருக்கிறது. எவன் ஒருவன்
ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லாரையும் கொலை செய்தவன் போல ஆவான். மேலும் எவனொருவன் பிறிதொருவனுக்கு வாழ்வளிக்கின்றானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வளித்தவன் போன்றவனாகிறான். சட்டத்தை நம் கையில் எடுக்காமல் முறைப்படி நீதிமன்றம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய தன் அவசியத்தை திருக்குரான் சந்தேகத்திற்கிடமின்றி இக்கட்டளையில் எடுத்து கூறியிருக்கின்றது. கொலை புரியும் பாதகர்களுக்கு தண்டனையின் அளவை உயிருக்கு உயிர், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற ரீதியில் கூறியிருப்பதைக் கண்டு திகைக்கின்றோம். ஏனென்றால் இஸ்லாம் அன்பின் அடிப்படையில் அமைந்ததல்லவா? ஆனால் அக்கிரமங்கள் செய்தவர்களை அன்பு, இரக்கம், பச்சாதாப குணத்தால் விட்டு வைத்தால் அவர்கள் பயமற்று மேலும் அக்கிரமங்களை செய்ய துணிபவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டால் திருக்குரான் கூறும் இக்கட்டளையின் நியாயத்தை உணர முடியும். குற்றத்திற்கேற்ப தண்டனையை கடுமையாக தராவிட்டால் அது மற்றவர்களுக்கு அக்கிரம பாதையில் செல்ல ஊக்கம் தந்து தூண்டுகோலாய் அமைந்துவிடும். குற்றங்களுக்கு பரிகாரமாக இன்று உலகத்தின் நீதிமன்றங்கள் அரசுகள் தருவதையே திருக்குரானும் வலியுறுத்துகிறது. தண்டனையின் கடுமையை கண்டால்தான் மக்கள் கொலை போன்றவற்றை செய்ய துணிய மாட்டார்கள். இறை நம்பிக்கையை கருப்பொருளாக கொண்ட இஸ்லாமிய அடிப்படையில் மனிதன் இறைவன் விதித்த கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் வாழ்க்கையை நடத்தினால் திருட்டு, கொலை, கொள்ளை போன்றவை குறைய துவங்கும். நன்றி.